Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒருவி சொல்லுமா சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் கொஞ்சம் பேசினால் என்ன. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவ்யூவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, கொஞ்சம் பேசினால் என்ன. ஸோ யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியனும் அப்புறம் வினோத் கிஷன். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் நடிச்சு இந்த படம் எப்படி இருக்குன்றது பார்க்கணுன்றதுக்காகவே நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சொன்ன மாதிரி லைக் ஒரு மாதிரி ரொமான்டிக் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெண்டு கப்புள்ஸ்குள்ள அந்த கப்புள்ஸ்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமில் லைக் மீட் பண்ணுறாங்க. லைக் ஆக்சுவலி கீர்த்தி பாண்டியன் வந்து வினோத் கிஷனோட ஜூனியர் ஸ்கூலில். ஸோ அது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வந்து கோவிட் டைமில் வந்து மீட் பண்ணிக்காங்க. மேபி ஆன்லைனில் வந்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஸோ அந்த டைமில் அந்த வீடியோ கால் எல்லாம் பேசி அந்த ஒரு 6 months பேசுகிறாங்க. ஸோ பேசி முடிச்சு அந்த லாக்டவுனில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதான் ஒரு சின்ன பிளாட் தான். அந்த 6 மாதத்தில் அவங்க எப்படிலாம் பழகுறாங்க, எப்படி இவ்வளோ பேசுகிறாங்க. ஸோ அதுதான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆக்சுவலாக. பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே வந்து படத்தோட பேர் கொஞ்சம் பேசினா என்னென்னு வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பிளேவே இந்த ரெண்டு பேர் பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கிறது மட்டும்தான் நடக்குமே தவிர சில போர்ஷன்ஸ் ஒரு 2-3 இடம் தான் ஒரு மாதிரி லைட்டாக ரொமான்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சே தவிர மற்ற எல்லாமே ஒரு மாதிரி கீர்த்தி பாண்டியன் பண்ணுறது எல்லாமே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அது தெரியல, மேபி ப்ளூ ஸ்டார் படத்தில் கூட அவங்களோடது லைட்டாக எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அவங்க பர்டிகுலர் அவங்க ஆக்டிங் வந்து ஓகேன்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இதுலேயும் லைட்டாக சின்ன சின்ன கிரிஞ்சான திங்ஸ்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை. மேபி கப்புள்ஸாக இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு மேபி பிடிக்கலாம் அந்த படம். பட் அவங்களுக்குமே கண்டிப்பாக சில இடம் கிரிஞ்சாக தான் தோணும். அந்த மாதிரி தான். வேணா வெறும் வீடியோ கால்ஸ் மட்டுமே பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு லாக்டவுன் டைமில் அந்த டைமில் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய ஷார்ட் ஃபிலிமு இல்லைன்னா நிறைய சும்மா ஆந்தாலஜி அந்த மாதிரி ஒரு மூவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இப்போ திரும்ப எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி பண்ணிட்டாங்க. பேட்டர்ன் எதுவுமே மாத்திர எதுவுமே பெருசாக மாத்திர சிம்பிள் மூவி. 6 months வந்து வீடியோ காலில் பேசுகிறாங்க. அப்புறம் லாக்டவுன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போய் மீட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அந்த பேசுகிறது எப்படி அது கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக் ஆக்கியிருக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. மேபி ஆக்டிங் ஓகே தான், கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருமே ஓகேவா தான் பண்ணாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பட் ஒரு மாதிரி பார்க்குற நம்மளுக்கு மேபி கிரிஞ்சாக இருந்துச்சோ நம்ம, எனக்கு அப்படி தோணுச்சு. அதான் மேபி கப்புள்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அது மேபி பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் த பெஸ்ட் ஒரே ஒரு பெஸ்ட் திங் என்னென்னா சாங்ஸ் ஒரு 2 சாங் செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த 2 ஆல்பமே மேபி ஹிட் ஆகும், இல்லைன்னா இன்ஸ்டால ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். கண்டிப்பாக அந்த 2 பாட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் அண்ட் பிஜிஎம் தாங்க படத்தில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. அது ஒன்று தான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா 2 பேர் பேசுறது சும்மா உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லொக்கேஷனும் பெருசாக சேஞ்செலாம் இருக்காது. லொக்கேஷன் வந்து ஒரு வீடு தான், 2 பேரும் வீட்டுக்குள்ள. ஏன்னா லாக்டவுனில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே இருந்து பேச மாதிரி தான். சும்மா அங்கங்கே சின்ன சின்ன லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு காப்பாங்க. மற்றபடி எல்லாமே வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான். ஸோ அதுவுமே பெருசாக ஒன்றும் அந்த கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கீர்த்தி பாண்டியன் வந்து எப்படி ஜூனியராக இருக்கும் போது வினோத்தை லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டைம்ஸாக காமிப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருந்துச்சு தவிர அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியல. மேபி அது நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சால் அந்த படம் சூப்பராக இருக்குன்னு மேபி சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு கனெக்டிங்காக இல்லை. அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பிடிக்கலாம், அதான் நீங்கள் பாருங்கள். பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. படம் ரொம்ப சுமார் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மியூசிக்ஸ் மட்டும் செம்மையாக இருந்துச்சு, சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. மற்றபடி டைலாக்ஸ் எல்லாம் மேபி டைலாக்ஸை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வச்சுருந்துருக்கணும். அந்த ரைட்டிங் கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, டைலாக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மேபி அது கனெக்டாக எல்லாருக்குமே எல்லா ஆடியன்ஸுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸை மட்டுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் அதுவுமே டவுட்டு தான். அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மற்றபடி ஓகே தான். சாங்ஸ்ன்றதுனால அதை வச்சு பார்த்தா கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான். ஒரு டைம் கூட பார்க்க முடியுமான்னு தெரியாது. சும்மா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் சும்மா டக்குன்னு ஓட்டி விட்டு என்ன நடக்குதுன்னு வேணால் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம சேனல் சார்பாக இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சிங்.